நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப்போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது. அப்படி வெற்றி வாகை சூடுவதற்கு நல்ல ஆட்சியை தமிழகத்திலே தருவதற்கு தொண்டருடைய உணர்வுகளை புரிந்து அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்றவரிடத்திலே பல்வேறு நண்பர்களிடத்திலே இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அலையுங்கள், வெளியே சென்றவர்களை நம் கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள், அது மட்டுமல்ல அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இதை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெற்றிகரமாக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படி செய்கின்ற போது அதற்கு கால அவகாசம் விரைந்து அதை முடிக்கப்பட வேண்டும். விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் களத்தில் இருக்க முடியும். ஏனென்றால் தேர்தல் களம் இன்று துவங்கிவிட்டது. எல்லோரும் தேர்தல் களத்திலே தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்திருக்கிறது. ஆகவே விரைந்து இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம். அதோடு மட்டுமல்ல, இந்த பணிகளை சரியான முறையிலே எல்லோரும் ஒருங்கிணைப்பதற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசத்தில் அது செய்யவில்லை என்றால் நாட்டுடைய மக்களை தொண்டர்களை எதிர்பார்க்கின்ற புரட்சித்தலைவருடைய அம்மா புரட்சித்தலைவருடைய ஆட்சி மலர்வதற்கு அது ஏதுவாக அமையாது. ஆகிய அதை அமைப்பதற்கு என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான், விரைந்து அதை செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யார் இந்த மலையிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இவருடைய வெற்றி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெற்றி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்திலே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நாடு நலங்காக்க, நாட்டு மக்கள் நலங்காக்க, தொண்டர் நலங்காக்க, புரட்சித்தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி வளர என்னுடைய பணிவான இந்த வேண்டுகோளை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். நன்றி, வணக்கம். பிரிந்து சென்றவர்கள்லாம் ஒன்று வேணும், அப்பதான் கட்சி வலுன்னு சொல்றீங்க. ஆனா இப்ப அவரு கிட்டத்தட்ட 130 தொகுதியில அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டார். குறிப்பா அங்க எந்த இடத்துலயுமே தொண்டர்களை வலியுறுத்தியதாவோ ஒரு பதாகைகள் ஏந்தி கோரிக்கை வைத்ததாவோ இல்லை. அப்படிங்கும் போது தாங்கள் வலியுறுத்துறது வந்து தொண்டர்களோட மனநிலையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் எழுப்புதில்லை. வருகின்ற கூட்டங்கள் வேறு, பலவேறு தரப்பட்ட தொண்டருடைய மனநிலை வேறு, முக்கிய நிர்வாகிகள் மனநிலை வேறு. மக்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று மக்களுடைய மனநிலைகள் வேறு. இதை மனதிலே கொண்டுதான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் விரைந்து என்பது முறையிலே தான் இந்த கோரிக்கையை நான் வைத்திருக்கிறேன். அது பொதுச் செயலாளர் முடிவு செய்யலாம், அதிலே கருத்து வேறுபாடு இல்லை. வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள். அந்த முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவன் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். ஆகவே முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவன் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே, தென் மாவட்டத்தில் பார்த்தால் தெரியும், உங்களை போன்ற பத்திரிகையாளரும் செய்தியாளரும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நிலை என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்க முடியும். இதெல்லாம் ஒருங்கிணைக்கிற போது தான் வெற்றி என்ற இலக்கை மட்டுமல்ல மாபெரும் வெற்றி அடைய முடியும். என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன், இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மணலிலே இருக்கின்றவர்களையும் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிகள் மேற்கொள்வோம். அமைச்சரவையிலிருந்து கூட அம்மையார் ஜெயலலிதா உங்களை விடுவிச்சிருந்தாங்க. ஆனால் மீண்டும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்தவர் தான் அமைச்சரவையில் கூட சேர்க்கப்பட்டீங்க. ஆனால் இப்போ அவருக்கு எதிராக நீங்கள் கருத்து சொல்கிற மாதிரி இருக்குது. அது போன்ற கருத்துக்கள் இடத்தில் இல்லை. அவரே 2009
பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அது உங்களுக்கு தெரியுமா? சார் ஓபிஎஸ் போன்ற காலக்கெடுவில் இருந்துச்சுக்கான ஒரு 10 நாள் 15 நாள் 10 நாள் காலக்கெடு நிறைய முயற்சி ட்ரை பண்ணுவோங்கிறதா. முதல் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை 1 மாதம் வேணால் நடக்கலாம், அந்த முயற்சி இருக்குங்கிறதா. ஒரு தடவை 6 முன்னாள் அமைச்சர்களை சந்திச்சு இந்த கோரிக்கையை வலியுறுத்தினீங்க. அவர் அப்போ மறுத்துட்டாரு. இது நடந்து கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அதன் பிறகு மாவட்ட செயலாளர் கூட்டத்திலேயோ வேறு செயற்குழு கூட்டத்திலேயோ நீங்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்திட்டீங்களா? அதுக்கு ஏதாவது இபிஎஸ் பதில் சொல்லியிருக்காங்க? என்னை பொறுத்தவரையில் 6 பேர் பேசியதற்கு பிறகு கழகத்தின் பொதுவான கருத்துக்களை என்னிடத்திலே என்றைக்கும் அழைத்து பேசியதில்லை, பேச முன்வரவில்லை. யார் யாரை ஒதுக்கி நினைக்கிறீங்க? ஏன்னா டிடிவி கண்ட்ரோல் டிடிவி அந்த ஒரு சமூகம், ஒரு குறிப்பிட்ட சமூகம் இருக்கு, அவங்களுடைய வாக்குகளை பெற்று நினைக்கிறீங்களா? இல்லை வந்து ஏற்கனவே வந்து பல்வேறு காலகட்டங்களில்